தூத்துக்குடியில் காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பியை கண்டித்தும் தென்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் கடந்த 2 நாட்களாக நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வந்தனர். இந்நிலையில் தூத்துக்குடி நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு தலைமையில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்க செயலாளர் செல்வின் முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் தொல்காப்பியன், வழக்கறிஞர்கள் ரமேஷ் பாண்டியன், பிரகாஷ், எஸ்பி வாரியர், எஸ்எஸ்பி அசோக், சிவசங்கர், விஜயகீதா, பாலமுருகன், அர்ஜுன், நான்சி வினோத், சரவணன் உள்பட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு செய்தியாளர்களிடம் கூறும்போது, தூத்துக்குடியில் நீதிமன்ற விவகாரத்தில் டவுன் ஏஎஸ்பி தலையிடுவதோடு வழக்கறிஞர்களை மிரட்டுகிறார். மேலும் இவருக்கு உறுதுணையாக தென்பாக்கம் உதவி ஆய்வாளர் எங்களை மிரட்டி பார்க்கிறார். ஆகவே ஏஎஸ்பியை இடமாற்றம் செய்ய வேண்டும், உதவி ஆய்வாளர் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து நீதிமன்றம் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இதில் சுமூகமாக தீர்வு ஏற்பட்டால் போராட்டம் கைவிடப்படும், இல்லையென்றால் மாவட்ட அளவிலும் பின்னர் மாநில அளவிலும் போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் என்றார்.